அப்படிங்கிறது ஒரு தொண்டர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அதாவது மக்கள் வழங்கியது முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன், மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம், மீண்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் உடைய ஸ்டேட்மெண்ட் என்பது அமைந்திருக்கிறது. தற்போதைய பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கார். இப்போ அதிமுக குறித்து நம்ம இப்ப பேசுவோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2016 2021 வரையிலான காலகட்டம், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதிலேயே பல காலங்கள் போனது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் அதிமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா செயல்பட தொடங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு அப்படின்னு வந்த பிறகுதான். அப்போ 2016 பிறகு தொடர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வியை கண்டுட்டு வந்தார், தோல்வியை எதிர்கொண்டு வந்தார். அப்படின்னும் போது இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான தேர்தலாக இருந்ததுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் ஒருவேளை அதிமுக தோல்வி அடைந்தால் மீண்டும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, சலசலப்பு ஏற்பட்டு கட்சி ஒற்றுமையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கோணங்கள்லாம் கூட பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருக்கூடிய இந்த வாக்கு சதவிகிதம், இந்த எண்ணிக்கை நம்பர் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி அவர் நகர்வதற்கு எந்த அளவுக்கு அது உதவியாக இருக்கும், அது எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 2 பிரச்சனையில அவருக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கு. ஒன்று, அவருடைய அதிருப்தியாளர்கள் என்று அழைக்கக்கூடிய ஓபிஎஸ்ல இருந்து, செங்கோட்டையில இருந்து சசிகலா வர எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில போனதுனால நான் தான் அதிமுக என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தது அவர் அரசியல் ரீதியாக செய்த தவறா இல்லையா என்பதை அவர் இனி வரும் நாட்கள் உணர்வார். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. மீதி உள்ள அந்த 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுங்கிறதுனால இந்த முடிவு அவருக்கு எதிர்மறையாக அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராயபுரம் தொகுதி பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் சொன்னார், பாஜகவோட கூட்டணி அமைத்த காரணத்தால் தான் ராயபுரம்ங்கிறது அதிமுக கோட்டை, என்னுடைய கோட்டை, இது மக்கள் முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆதரவான ஒரு தளம் இது எனக்கு, அப்படிப்பட்ட இடத்துல நான் தோத்து இருக்கேன்னா அதுக்கு பாஜக தான் காரணம் வெளிப்படையா பேசினார். மற்ற இடங்கள்ல 0 ஸ்டார்ட் ஆகும், ஆனா ராயபுரத்தை மட்டும் -40,000 தொடங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார். இந்த முறை அப்படியே தொடங்கி டெபாசிட்டே அவர் இழந்திருக்கிறார் இந்த முறை. அது ஒரு பெரிய பின்னடைவு. இன்னொரு முக்கியமான காரணம், திருவொற்றியூர் ராயபுரம் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டதில் இங்க உள்ள மீனவ சமூக குப்பங்கள், வீதிகள் திருவொற்றியூர் தொகுதியோட இணைந்து விட்டது. இவருடைய பெரிய ஓட் பேங்கா இருந்தது ஜெயக்குமாருக்கு, அது ஒரு காரணம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியினால் இந்த சிறுபான்மையினர் பெரிய அளவில் இந்த தொகுதியில இப்போ சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் திருவொற்றியூர் தொகுதியில இருந்து. இந்த சூழ்நிலையால் ராயபுர தொகுதியோட அந்த நிலவியல் வரைமுறையும் மாறி இருக்கு தொகுதி மறுவரையறைகள். அது ஒரு காரணம். இன்னொன்று, நீங்கள் கூறியது போலவே அந்த 40,000 வாக்குகள் அது கடந்த 2021 தான். அதற்கு முன்பெல்லாம் ஜெயக்குமாருக்கு அந்த பெரிய அளவில் வாக்கு வங்கி கொடுத்து உதவியது அவருடைய சொந்த சமூகமான மீனவ சமூக வாக்குகள் அவருக்கு மொத்தமாக கிடைத்ததும், அவருக்கு ராயபுரத்தை சேர்ந்தவர், இந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதெல்லாம் அவருக்கு அந்த மண்ணின் மைந்தர்கிற இமேஜ் இருந்தது. இனிமேல் அவர் ராயபுரம் தொகுதியில போட்டியிட முடியுமா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த முறை டெபாசிட்டே இழந்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி பிரவீன்.